ஹாய் ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் அவர் ட்ரீம்லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம்லேண்ட். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லவ்வோட 8th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி, லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம்? எல்லாருமே கொரியாவுக்கு கிளம்ப ஏர்போர்ட்டில் இருந்திருக்கிறதோடு தானே முடிச்சிருப்போம். இப்போ ஸ்டார்டிங்லேயே இப்போ எல்லாருமே கொரியாவுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே ஹீரோ வந்து அதாவது ஹீரோயினி வந்து பிஏ கிட்ட சொல்லி இந்த மாதிரி வீடு பார்க்க சொல்லியிருப்பாங்க. பிஏவும் வீடெலாம் பார்த்துருப்பாங்க போல். அந்த வீட்டுக்கு தான் இப்போ ஜேகேவுக்கு தனியாக வீடும் மற்ற மெம்பர்ஸ்க்கெலாம் தனியாக வீடும் பார்த்துருக்காங்க. அப்போ ஜேகேவும் சுசுக்கி அந்த ஸ்வீட்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அதே மாதிரி மற்ற மெம்பர்ஸ்லாம் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனால் ஹீரோயினி வந்துட்டு ஹீரோகிட்ட பேசவே இல்லை. ஹீரோவும் வந்து என்னென்னமோ சொல்கிறாரு, ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா வீடு கொஞ்சம் குப்பையாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் அவங்க ஒரு வாரம் 1 வீக் போல் அவங்க இந்தியாவில் தானே இருந்திருப்பாங்க. அதனால் வீடு கொஞ்சம் குப்பை டஸ்ட்டாக இருக்குது. ஒன்று ஹீரோயினி வந்து அதை க்ளீன் பண்ணணுன்ட்டு அவங்க படிக்க போயிடுறாங்க. இங்கே பாரு, நான் கீழே பார்த்துக்கிறேன், நீ நம்ம ரூம் முதல்ல போய் க்ளீன் பண்ணு, நான் இங்கே ஹாலை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி அதை கூட காதில் வாங்காமல் அப்படியே போகிறாங்க. இவளுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? எதுக்கு இப்போ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஓவராக பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ இங்கே புலம்பிகிட்டே க்ளீன் பண்ணுறாரு. ஹீரோயினி க்ளீன் பண்ணி முடிச்சு வந்தோடனே எனக்கு பசிக்குது, என்னென்னலாம் வேணும்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினி வந்து ஹீரோ ஒரு முறைக்கிற மாதிரி பார்த்தோன்னே, ஓ சாரி, இப்போ நீ தான் போகணும்ல, சரி நீயே போயிட்டு வா, ஏன் நம்ம 2 பேரும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினி ஒன்றும் தேவையில்லை, நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசாமல் இதை மட்டும் சொல்லிட்டு போனோன்னே, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு ஹீரோ கேட்குறாங்க. அதை கூட கண்டுக்காமல் ஹீரோயினி படிக்க போயிடுறாங்க. இவளுக்கு ஓவராக கொழுப்பு வர வர கொழுப்பாயிடுச்சு, அதான் இவ்வளோ திமிராக நடந்துக்கிறா என்கிட்டயே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் புலம்பிகிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் இங்கே டேஸஸும், அதாவது 2 days ஆகிடுச்சு. இப்போ ஹீரோயினி ஏந்திரிக்கிறாங்க, ஹீரோ ஏந்திரிக்கிறாங்க, ஹீரோயினி இல்லை. எங்கே போயிட்டான்னு பார்த்தா ஆஃபீஸ்க்கு அவங்க போயிட்டாங்க போல். மறுபடியும் ஹீரோ வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. மறுபடியும் ஹீரோவை அந்த மாதிரி பார்க்கவே முடியல. ஒரு வாரம் போல் ஹீரோயினி வரதும் தெரில போகிறதும் தெரில. ஹீரோவுக்கு உடனே கடுப்பாக இருக்குது, என்ன வேலை, ஒரு வாரமாக பார்க்கவும் முடியல பேசவும் முடியல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு ஒரு நாள் வந்து அப்படியே உக்காந்துடுறாரு. நைட்டு உட்காந்து ஹீரோயினி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன்னு சொல்லி தூங்காமலே வெயிட் பண்ணுறாரு. மணி 2 ஆகுது 3 ஆகுது, வரவே இல்லை. விடிஞ்சு மூடுது, இன்னும் வரலன்னொடனே இப்போ தான் ஹீரோவுக்கே புரியுது, ஓ அப்போ அவள் வீட்டுக்கே வரது இல்லையா, அப்படியே ஆஃபீஸில் செட்டில் ஆகிட்டாளா, என் வீட்டுக்கு வந்தால் என்னை பார்க்குற மாதிரி இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என் மேலே ஒரு பொண்ணு கோவப்பட்ட இந்த மாதிரிலாமா இந்த பொண்ணு கோவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நம்ம அவளை ஆஃபீஸ்க்கு போயே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் தூங்குறோம், எனக்கு கண்ணெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஹீரோ போய் படுத்துடுறாரு. படுத்து தூங்கி ஏஞ்சி சாப்பாடெலாம் செஞ்சு ஹீரோயினிக்கு சேர்த்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு தான் நம்ம ஹீரோ வராரு. ஆஃபீஸ்க்கு வந்தால் ஆஃபீஸில் யாருமே இல்லை, ஹீரோ மெம்பர்ஸ்னு யாருமே இல்லை. எல்லோரும் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. ஹீரோயினி வந்து பிஏ சார்கிட்ட வந்து எங்கே அவர் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம், சார் எங்கேயோ வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன். இல்லை நைட்லாம் வீட்டுக்கே வரது, அவர் இப்போ வீட்டுக்கே வரதில்லை, அவர் என்னால் பார்க்கவே முடியல, அதான் நானே வந்துட்டேன் அப்படின்னோடனே, ஆமாம் மேடம், சார் ஒரு வாரமாக ஆஃபீஸில் தான் இருக்காருன்னு சொன்னோன்னே ஹீரோயினிக்கு, ஒரு வாரம் ஆஃபீஸில் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அப்போ ஒரு வாரமாகவே வீட்டுக்கு வரது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு தோணுது. இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு செமையாக கத்துறா, செமையாக பயந்துட்டா, அழுவுறா. ஒரு பொண்ணு வந்து திட்டிகிட்டே இருக்குது, ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்கிறதும் ஹீரோயினி பார்த்துட்டு, இங்கே என்ன பிரச்சனை, எதுக்காக அவங்கள இப்படி போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்கன்னொன்னே, அமௌண்ட்டை தப்பாக மாற்றி அனுப்பிட்டா சார், அதுதான் பிரச்சனை, இது அனுப்புறது கிளைண்ட்டு வேறு ஆள், ஆனால் இவன் வேறு ஆளுக்கு அனுப்பிட்டா, இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி அமௌண்ட் அனுப்புன்னு சொன்னால் யாராவது அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்ட, உடனே ஹீரோயின் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எவ்வளோ அமௌண்ட் மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 10 crores ஃபவுண்டு வாங்கின அமௌண்ட்டு மாறிடுச்சு, இப்போ யார் அந்த 10 கோடியை தருவா, இவ தருவாளா அப்படின்னு சொல்லி திட்டும் போது, இவளுக்கு வேலையே கிடையாது, நீ இனிமேல் உன் லைஃப் லாங் சம்பளமே இல்லாமல் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஹார்ஷாக பேச அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது. உடனே ஹீரோயினி வந்து, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இது கம்பெனியே என்னோடய ஹஸ்பண்டோடது, நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு, நீங்கள் அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அவரோட ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி தரவும் ஹீரோயினி தான் பேசுகிறாங்க. ஆனால் அவன் வந்து ஃபோன் எடுக்கலை. 2வது டைம் கால் பண்ணால் கட் பண்ணுறாங்க. உடனே இவங்கெல்லாம், நான் சொன்னேன்ல இவ்வளோ கோடி
10 கோடி யார் திருப்பி தருவா? ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான் பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த ஃபோனை அவன் அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக மாட்டியே தான் போடுவான் அப்படின்னோடனே, நீங்கள் பயப்படாதீங்க, இவனோட அட்ரஸ் கண்டுபிடிங்க, இவன் எங்கே இருக்கான், யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறாங்க. உடனே அவங்களும் மேடம் அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னோடனே, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். இவர் இங்கேயே கொரியாவே கிடையாது, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ஹீரோ ஷாக் ஆகலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, விக்கியும் ஆஸ்திரேலியா தான். அதனால் ஹீரோ வந்து யோசிக்கிற, விக்கியும் ஆஸ்திரேலியாவில் தானே இருக்கான் அப்படின்னா, இல்லை நீங்கள் அவரோட அட்ரஸை கண்டுபிடிங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மேடம். பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கண்டுபிடிங்க, எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் தெரியும், அவர் போய் பார்த்து பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இவங்களும் போய் அவரை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ திடீர்னு கால் வருது அதே நம்பர்லேருந்து. ஹீரோயினி தான் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் யார்? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தால் தான், எனக்கு எதுக்கு 10 கோடி அனுப்பி விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இல்லை சார், அது கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னேன். இந்த வாய்ஸை வேறு இவங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது ஹீரோயினிக்கு. சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி சார், அதான் வேறு ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சின்ன சிக்கலால் உங்களுக்கு அனுப்பிடுச்சு, நீங்கள் ரிட்டன் அதை அனுப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி இப்போ இதாக கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. உடனே நான் அனுப்பி விட்றேன், இந்த நம்பருக்கு அனுப்பி விட்டால் போதுமா, இல்லை வந்த நம்பருக்கே அனுப்பி விடட்டுமா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை சார், நீங்கள் வந்த நம்பருக்கே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவன் ஹீரோவுக்கு வந்து இவன் வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரியே இருக்கும்ல, யாருன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு கேட்குறான், ஆமாம் உங்கள் வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் நீங்கள் விக்கி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே, விக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க ஷாக் ஆகிட்டு, நீங்கள் பாட்டெல்லாம் பாட மாட்டீங்களே, நான் ஹலோ நீங்கள் யார், என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விக்கி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோன்னே, நீ தானா யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே நம்ம ஹீரோவும் நான் தான் கிளாடி அப்படின்னு சொன்னதும், சார் நீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, நல்ல வேலை இப்போயாவது கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன சார் புது நம்பர் மாற்றிட்டிங்களான்னு, இல்லை இது ஆஃபீஸ் நம்பர் அப்படின்னு ஓ நீங்கள் தான் அந்த வேலையை பண்ணதா? நான் பண்ணல, என் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு, நல்ல வேலை வேறு யாருக்கும் மாறாமல் உனக்கு மாறிச்சு, சீக்கிரமாக அனுப்பிவிடுப்பா, இன்னும் அரை மணி நேரத்தில் நாங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணணும். சரி நான் இப்போவே அனுப்பிவிட்றேன், அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன். ஆமாம் நல்லதாக போச்சு, எனக்கும் இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி, நல்ல வேலைம்மா, உன்னோட லக்கி என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போச்சு, நான் தெரியும்னு சொன்னதே இவனை தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. உடனே இப்போ இந்த பொண்ணை பார்த்து, எதாக இருந்தாலும் கோவமாக ஹேண்டில் பண்ணாமல் அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள், எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அது ஒன்று மாதிரி ஹீரோயினியை பார்த்துட்டு, ஒரு விஷயம் சால்வ் ஆகிடுச்சின்னா எல்லா பிரச்சனைக்கும் இது ஒன்றும் சொல்யூஷன் இல்லை, அமைதியாக ஹேண்டில் பண்ணால் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும்னா, அப்போ நிறைய பேர் ஏமாற்றிட்டு போகிறதும் நிறைய பேர் ஏமாந்துட்டு போகிறதும் அமைதியாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அது படிக்க திமிராக ஹீரோயினிகிட்ட பேசிட்டு போகுது. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் ஆஃபீஸ் நம்பர்லேருந்து ஹீரோவுக்கு கால் பண்ணால் ஃபோனு இங்கே தான் ரிங் ஆகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ கேபின்லேயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ இவளுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இப்போ ஃபோனு கூட எடுத்துகிட்டு போகாமல் போயிருக்கான்னு ஹீரோயினி அங்கேயே உட்காந்துடுறாங்க. ரொம்ப நேரமாக ஹீரோவும் வரல, அப்படியே போர் அடிக்குதுன்னு ஹீரோ வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துன்னு ஃபைல்ஸ் எல்லாம் விரித்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த மீரா வந்து, உன் இஷ்டத்துக்கு இங்கே ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, இது வந்து ஹீரோ வந்து பார்ப்பாரு, நீ வந்து ஏதாவது பண்ணி வச்சிடாத, என்னை கெட்ட பேர் வைக்கணும்னு என் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா அது வந்து அந்த மீரா வச்ச ஃபைல்ஸு போல். அதனால் இப்போ அந்த ஒரு திமிராக ஒரு பொண்ணு பேசிட்டு போச்சுல, அது வந்து கரெக்டு தான், இங்கே வந்ததே உங்களை எப்படியாவது ஹீரோக்கிட்ட திட்டு வாங்க வைக்கணும், உங்களை இந்த ஆஃபீஸ்லேருந்து தூக்கணுங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மீராவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ தான் தெரியுது அந்த ஆஃபீஸில் அந்த பொண்ணு வந்து மீராவோட ஆள் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. அதனால தான் நம்ம ஹீரோயின்கிட்ட அவ்வளோ திமிராக பேசியிருக்கு. உடனே ஹீரோயினியும் வந்து, நீ இதை சொல்கிறதுக்கு யார், நான் நினச்சேன்னா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன், அதனால நீ திமிராக என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சொன்னால் சார் கேட்டுருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீரா வந்து, அதானே நீ இப்போ தானே வந்த, அவனுக்கு ஆனால் என்னை முதல்லேருந்தே தெரியும், அவனை பற்றின எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஓ அப்படியா, எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரியுமா, சரி இருந்துட்டு போகுது, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, உனக்கு தான் ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு வந்து
ஒரு பொண்ணோட அஃபெக்ஷன் இருந்திருக்கு, அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மீரா வந்து கேட்கவும், என்ன ஐராவை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசால்ட்டாக சொல்கிறாரு. ஆனால் அது ஹீரோ தானே, ஹீரோயின் இல்லைல்ல, அது மீராவுக்கு தெரியாதுல்ல. இன்னும் ஐரான்னு சொன்னோன்னே இவளுக்கு இங்கே ஷாக்கு. உனக்கு எப்படி தெரியணுன்னே, என் புருஷன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ச்சீ, அவன் இதை கூட உன்கிட்ட சொல்லிட்டானா, இது அவன் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டான்னு நினச்சேன், அப்படி நீ அவன் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக ஆகிட்டியா அப்படின்னு இந்த லாஸ்ட்டு விஷயத்தை மட்டும் நம்ம ஹீரோயினி கேட்டுடுறாங்க. ஹீரோயினி அங்கே வந்து, ஆமாம் நான் அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திமிராக பேசவும், ஹீரோ வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, அவங்க ஒய்ஃப் தான் சும்மா இருக்காமல் ஃபைல்ஸ் எடுத்து தப்பு தப்பாக இது பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஹீரோ வந்து, நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணலை, இந்த பொண்ணு என்கிட்ட திமிராக பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த பொண்ணு இங்கே ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினி வந்து, பரவாயில்ல இருக்கட்டும், கொஞ்சம் பார்ப்போம், அவள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தானா வேணால் விட்டு தூக்கிடலாம், பொசுக்குன்னு எப்படி நம்ம வேலையை விட்டு தூக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னே, இந்த லாஸ்ட் வார்னிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திமிராக பேசுறது, ஹீரோயினியும் சரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு ஷாக்கு, என்ன இவன் பேசுகிறதுக்கெலாம் இவன் அடங்கி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அங்கே நிற்க பிடிக்காம அப்படியே இங்கேண்ட வந்துடுறா, கோவமாயி வந்துடுறா. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு மீரா கிட்ட போய், என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு, அந்த பொண்ணு சொல்கிறத அப்படியே அவர் அது கேட்குறாரு, அவள் வந்தோடனே ஹீரோவை மயக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி அவள் என்ன தான் வசியம் பண்ணாலும் தெரில, இப்படி இவன் இதுக்கு அவள் மேலே மயங்கி போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெண்டும் இங்கே பேசிகிட்டு இருக்க ஹீரோயினி வந்து, உங்களுக்கு என்ன இங்கே வேலை, நீங்கள் முதல்ல ஆஃபீஸை விட்டு வெளியே போங்க, இது என்னோடய ஆஃபீஸ், இப்போ என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது, இது உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், ஆனால் இது இப்போ என் கண்ட்ரோலில் தானே இருக்குது, இப்போதைக்கு எல்லோரும் பொறுத்த வரைக்கும் இது என்னோடய ஆஃபீஸ், ஒழுங்காக என் கேபினை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கோவமாக பேச, ஹீரோ வந்து, நீ எதுக்கு ஒரு வாரமாக வீட்டுக்கு வரவே இல்லை, உனக்காக நான் வெயிட் பண்ணி தூங்கவே இல்லை, பார் என் கண்ணுக்கிட்ட டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காட்டவும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, படுத்து தூங்க வேண்டியதானேன்னு பார்த்தா ஹீரோயினிக்கு தான் செம்மையாக டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கண்ணை சுற்றி வந்திருக்கும். என்ன இது உன் கண்ணில் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, அப்போ நீ தூங்குறதே கிடையாதா, நீ வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சேரில் உட்கார வச்சு நீ தூங்குன்னு சொல்லி ஹீரோ வந்து தலைக்கு மசாஜெல்லாம் பண்ணி விட்றாரு. என் தலையிலேருந்து கையை எடுங்க, நான் எதுக்கு தூங்கணும், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அப்பவும் கோவமாக தான் பேசுகிறாங்க. நீ தூங்காததுனால தான் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, இல்லைன்னா நீ டென்ஷனே ஆக மாட்டே, நீ தூங்கியிருந்தா டென்ஷன் ஆக மாட்டே, ஒழுங்காக தூங்குன்னு சொல்லி ஹீரோ தூங்க வச்சிட்ருக்காரு. ஹீரோயினி இப்போ கொஞ்சம் அமைதியாகிட்டுட்டு, அந்த பொண்ணு உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எந்த பொண்ணை பற்றி பேசுகிற, நீ மீராவை பற்றி பேசலல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னானே, நான் மீராவை பற்றி கேட்கல, ஐராவை பற்றி கேட்டேன், அந்த பொண்ணு உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டனா, நீங்கள் அந்த பொண்ணை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பொறுமையாக கேட்கவும், ஹீரோ வந்து, இல்லை எனக்கு யார்கிட்டையும் ஷேர் பண்ணணுன்னு தோணவே இல்லை, அதுவும் இல்லாமல் அது என்னோடய பர்சனல் விஷயம், அதை நான் எப்படி ஷேர் பண்ணுறது, எனக்கு அதை எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு தோணலை, எனக்கு உன்கிட்ட சொல்லணுன்னே தோணலை அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சோகமாக சொன்னோன்னே, சரி பரவாயில்ல விடுங்க, இனிமேல் இதுக்காக உங்கள் மேலே நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுறா ஹீரோயினி. என்ன நீ நிஜமாவா சொல்கிற அப்படின்னோடனே, பரவாயில்ல என்ன பண்ணுறது, உங்களுக்கு என்கிட்ட சொல்ல பிடிக்கலன்னா சொல்லாதீங்க, அப்படி ஒன்றும் என்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து பரவாயில்லங்க எனக்கு புரியுது, நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், உங்களுக்கு சொல்லணுன்னு எப்போ தோணுதோ அப்போ சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொன்னோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, உன்னை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னோன்னே, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினியும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஒரு வழியாக 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் சமாதானம் ஆகணுன்னே இப்போ ஹீரோயினி கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க. அவங்க தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு வர ஃபைல்ஸ் எல்லாம் ஹீரோ தான் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அவரே சைனும் போட்டுடுறாரு. ஏன்னா சைனு அவருக்கு மட்டும்தானே போட வரும், ஹீரோயினி அப்போ கற்றுக்கிட்டு தானே போட்டிருப்பாங்க. அதனால் அவரே ஃபைலெல்லாம் பார்த்து சைன்லாம் போட்டுடுறாரு. போட்டு வச்சுட்டோன்னே ஹீரோயின் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஏந்திரிக்கிறாங்க. ஏந்திச்சி ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் சைன் போட்டு ரெடியாகவே இருக்குது. நீங்களே போட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆமாம் நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நானே போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையே, உங்களுக்கு என் மேலே அக்கறைலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, அக்கறைலாம் இல்லை, என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற, ஆமாம் இப்போ எதுக்காக நீ இப்போ நைட்டு பகல்லாம் தூங்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்கும்போது,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் நீ என் மேலே இருக்கிற கோவத்தில் வீட்டுக்கு வர பிடிக்காம தானே இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, அப்படிலாம் இல்லைங்கன்னு எனக்கு தெரியும், இனிமேல் நீ ஒழுங்காக வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க வரேன். ஆமாம், மெம்பர்ஸ்லாம் ஆஃபீஸில் யாருமே காணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோடனே, ஆ ஆமாம், அவங்களாம் ஆஃபீஸ்க்கு வரல, அவங்களாம் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ இங்கே சுசுக்கி இருக்கு இல்லையா, ஸ்வீட்டியும் சுசுக்கியும் 2 பேரும் சேர்ந்து இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. வந்து பார்த்தா யாரையுமே காணோம். உடனே ஹீரோ கேபினுக்கு போனால் அங்கே ஹீரோயினியும் இருக்காங்க. உடனே சுசுக்கி, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா பேசுகிற மாதிரி பேசுது. உடனே ஸ்வீட்டியும், ஆமாம், அவள் எப்போதுமே புருஷன் பின்னாடி வால் மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாளாட்டுக்குன்னு சொன்னோடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. உடனே நான் ஒன்றும் அப்படிலாம் சுற்றிட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னோடனே ஹீரோயினி வந்து, அவர் சும்மா நான் ஒரு வாரமாக வீட்டுக்கு போகல, அதனால தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு வந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லதும், நான் ஆமாம், ஜேகேவும் ஒரு வாரமாக வீட்டுக்கு வரதே இல்லை, அதான் சாப்பாடு கொடுக்கலாமேன்னு வந்தேன்னொடனே இந்த ஸ்வீட்டி ஹீரோயினி, அப்போ நீ எதுக்கு வந்த அப்படின்னு ஸ்வீட்டியை பார்த்து கேட்க, நான் ஜிமினுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு வந்தேன், ஜிமினுக்கும் மற்ற மெம்பர்ஸுக்கும் அப்படின்னோடனே ஹீரோயினி வந்து முறைக்கிறா. உடனே சரி சரி, நீ எதுக்கு ஜிமினுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர, ஜிமினுக்கு நாங்களே சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டோம், இங்கே பாரு இவன் எல்லாருக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கானோடனே, நீ ஜேகேவுக்கு சாப்பாடு கொடுத்துரு, நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்றேன்னொடனே, இல்லை நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேனே, இதை நான் ஜிம்முக்கு கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி பாவமாக கேட்க, ஹீரோயினி வந்து கொடுக்காதுன்னு சொல்ல வரும்போது ஹீரோ வந்து, சரி பரவாயில்ல நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினி ஹீரோவை பார்த்து முறைக்கிறா. அவனுக்கு ஹீரோவுக்கு அது புரிய மாட்டேங்குது. இப்போ இதை ரெண்டும் இந்தாண்ட சைடு வந்து மீரா கிட்ட பேசிகிட்டு இருக்குதோ, என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குல்ல, அதை அவகிட்ட சொல்லுவீங்க, எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆல்ரெடி ஜேஹோப்பே அதை அவகிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு என்னது அப்படின்னு ஆமாம், அவன் வந்து இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல மாட்டான், இதனால் ப்ராப்ளம் தான் வரும்னு நான் நினச்சேன், ஆனால் ஜேஹோப் எப்படி இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியல, இப்போ நம்ம வேறு இதை தான் கண்டுபிடிச்சே ஆகணும், வேறு வழியை நம்ம இப்போ எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும், இதை ரெண்டையும் இப்போ எப்படியாவது பிரிக்கணும், ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு அவங்கக்கிட்ட பேசும்போது, இப்போ இந்த பிரச்சனையை நம்ம பெருசாக்குனா போதும் அப்படிங்கிற மாதிரி இதோ 2 பேசிட்டு ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குதோ, அந்த இடத்துக்கு ஜேகேவும் மற்ற மெம்பர்ஸும் இப்போ தான் வராங்க. அந்த முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. என்ன வேலை பண்ணுறாங்கன்னே தெரியல. வந்த வேகத்துக்கு இந்த சுசுக்கி இருக்கு இல்லையா, அது வந்து ஜேகே கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிற மாதிரி, இந்தாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த இந்த ஸ்வீட்டி வந்து சும்மா இல்லாமல், ஜிமின் நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கணும், நீ எதுக்கு எனக்கு எடுத்துகிட்டு வந்த, எனக்கெலாம் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கோவமாக பேச, என்ன ஜிமின் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் எது சாப்பாடு கொடுத்தாலும் நீ அப்படியே அதை வாங்கி சாப்பிடுவேன், இப்போ என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு இதை உடனே சோகமாக சொல்ல, ஆமாம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நீ எல்லாத்தையும் மறந்துட்டுன்னு ஜிமின் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறான், என்னாலலாம் உன்ன மாதிரி மறக்க முடியாதுன்னு இது சோகமாக சொல்ல, உடனே இங்கே செம்ம காமெடியாக இருக்குது. உடனே எல்லாருமே வந்து, மச்சான் ஆள் உனக்கு சாப்பாடு கொடுத்துக்குதுடா வாங்கடா, ஏன்டா வாங்க மாட்டேங்கிறேன்னு ஜிமின் கிட்ட போய் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. வாயை மூடுங்கடா நான் காண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஜிமின். இந்த ஸ்வீட்டையும், வாங்கிக்கோங்க ஜிமின், உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், நீங்கள் வாங்கலைன்னா நான் அழுவேன்னு உட்காந்து அதே இடத்துல உட்காந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடுது. உடனே ஜிமின், சரி சரி அழுவாத கூடு அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு போயிடுறான். உடனே மெம்பர்ஸ்லாம், என்ன மச்சான் வாள் அழுகிறது உன்னால் பார்க்க முடியலையான்னு, டேய் நான் ஆல்ரெடி கானில் இருக்கேன், நீ வெறி ஏற்றாது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். சரி மச்சான் விட்றா கூலாவுடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. உடனே அது ஜிமின் நீ எப்படியா இருந்தாலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. இப்போ இவங்க என்ன மீட்டிங்க்கு போகிறாங்கன்னே புரியல. ஆனால் மீராவுக்கு ஒரு பிளான் மட்டும் கிடச்சிருச்சு. உடனே ஹீரோயினிகிட்ட வந்து, ஹீரோயினின்னு நினச்சி ஹீரோக்கிட்ட வந்து, சரி ஓகே உனக்கு வந்து ஐராவை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஆனால் உனக்கு வந்து சக்தியை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும் சக்தி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேறு யாரும் இல்லை, உன்கிட்ட வந்தோடனே ஒரு பொண்ணு திமிரா பேசுச்சுல, அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு பேர் சக்தி, சக்திக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் சக்திக்கு உன்னை பிடிக்கவே இல்லை,
நீ அவரோட ஒய்ஃபாக இருக்கிறதுனால. நீ மட்டும் லைஃப்பில் வரலன்னா கண்டிப்பாக சக்தி அவரை கரெக்ட் பண்ணால் தப்பே இல்லை அப்படின்னு தோணியிருக்கும். இப்போ சக்திக்கும் ஹஸ்பண்டுக்கும் லிவிங் டுகெதர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவர் ஒரு வாரமாக வீட்டுக்கு கூட வந்திருக்க மாட்டாருன்னொன்னே ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவனை பற்றி தானே இவ தப்பாக பேசிக்கிட்டு இருக்கா. அதனால் "ஓ வாயை மூடு, நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொன்னோன்னே "அப்படியா, சரி ஓகேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கே அசால்ட்டாக போயிடுது. ஹீரோவுக்கு இங்கே டென்ஷன் ஆகுது. இவ எதுக்கு அவகிட்டலாம் போய் பேசுகிறா, இவ அவகிட்ட பேசுகிறதுனால தானே இந்த நாயெலாம் இப்படி வந்து பேசுது, என் இமேஜை தான் டேமேஜ் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோ வந்து ஒருவேளை அவள் என் இமேஜை டேமேஜ் ஆக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஒன்று ஹீரோயினியை பற்றி யோசிக்கிறானா மீராவை பற்றி யோசிக்கிறானான்னு தெரில. அவளுக்கு இருக்குது, அவள் என்ன நினைக்கிறாளோ அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ வேகமாக வீட்டுக்கு போயிடுறான். ஹீரோயினி வந்து இங்கே ஹீரோவை பார்த்தா அவன் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிருப்பான். அதனால் கோவத்தில் ஹீரோயினிக்கிட்ட கூட சொல்லாமல் போயிருப்பான். அதனால் ஹீரோயினியும் சே இப்படி தான் பண்ணுறாரு, ஒரு நேரம் வந்து நல்லா இருக்காரு, ஒரு நேரம் என்னென்னா நம்மளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ சரி மச்சான், இன்றைக்கெலாம் நீ வீட்டுக்கு போய் தான் ஆகணும், நாளைக்கு மீட்டிங்கு கண்டிப்பாக வந்துரு, நீ போய் நல்லா முதல்ல தூங்குடா அப்படின்னு சொல்லி மெம்பர்ஸ்லாம் அவனை அனுப்பி வைக்கிறாங்க. ஜிம்மி நீ வேணா என் வீட்டுக்கு வரியாடான்னு ஜேகே கூப்பிட, நான் வரவே மாட்டேன்டா போடா அப்படின்னா, இல்லைடா உன் ஆளை பார்க்கலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல இங்கே இவனுங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அட போங்கடா, அவளாம் என் ஆளுன்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோவமாக போயிடுறான். இங்கே ஹீரோயினி வந்து வீட்டுக்கு போய் ஹீரோகிட்ட பேசலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஹீரோயினி அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ பேசாமல் போயிடுறாரு. எனக்கு தலைவலிக்குது, நான் போய் தூங்கணும், உனக்காக நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சதும் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு. ஹீரோயினி வந்து ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை நீங்கள் ஆஃபீஸில் நல்லா தான் இருந்தீங்க, ஆனால் திடீர்னு என்கிட்ட சொல்லாமலே வந்துட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒன்றும் இல்லைன்னா அப்போ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறா. உடனே இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃபீஸில் ஒன்றும் நடக்கலை, ஏதாவது நடந்தால் தானே சொல்கிறதுக்குன்னொன்னே ஹீரோயின் இப்போ மறுபடியும் கோவமாயிடுறா. இதுதான் உங்கள் பிரச்சனை, எதுவுமே என்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எதுவுமே நீங்கள் என்கிட்ட சொல்லவும் தேவையில்லை, நீங்களாக ஒன்று நினச்சிப்பீங்க, நீங்களாக ஒன்று பண்ணுவீங்க, அதுதான் உங்களோட பிரச்சனையே, எப்போதுமே நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க, இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க போகிறதே கிடையாது, நீங்கள் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசவும் தேவையில்லை, நான் உங்கள்கிட்ட பேசவும் தேவையில்லை, மற்றவங்க முன்னாடி மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சிட்டு நம்ம அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து கோவமாக சொல்லிவிட்டு இப்போ அவங்க போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து எனக்கு தெரியும் நான் இப்படி சொன்னால் நீ இப்போ தான் சொல்லுவேன்னு, எனக்கு தெரியும், அந்த மீரா நினைக்கிறது மட்டும் நான் என்றைக்குமே நடக்கவே விட மாட்டேன், நீ கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ, மீராவுக்கு இதுதான் வேணும், அவளுக்கு இது கண்டிப்பாக நடக்காது, கொஞ்ச நாள் மட்டும் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி அவள் முன்னாடி நம்ம நடிக்க போகிறோம், ஏன்னா அவள் வேறு ஏதாவது பண்ணி எனக்கு ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல, நான் நினச்சி உனக்கு ஏதாவது பண்ணிட்டானா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாதுன்னு ஹீரோ இப்போ பேசிகிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. பேசிட்டு இப்போ அவன் திரும்பி பார்த்துருப்பான், ஹீரோயினி அந்த சைடு திரும்பி பார்த்துருப்பாங்கள்ல, அதனால் வந்து இப்போ பேசிகிட்டே ஹீரோயினியை திரும்பி பார்க்குறான். அவங்க கோவமாக அந்தாண்ட சைடு திரும்பி படுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சிட்டு நீ கொஞ்ச நாளைக்கு தான் கோவமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், உன்னால் என் மேலே கோவமே பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே பேசிவிட்டு அப்படியே 2 பேருமே தூங்குறாங்க. எதுக்காக ஹீரோ இப்படி பண்ணுறான்னு தெரியல. இப்போ காலைல ஏஞ்சி பார்த்தா ஹீரோயினி அங்கே இருக்க மாட்டாங்க. ஹீரோயினிக்கு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இப்போ ஹீரோயினி மறுபடியும் அந்த ஒர்க்குக்காக போயிட்டாங்க. அவங்க எந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னே தெரியல. உடனே ஹீரோ வந்து இவ இப்படியே போயிட்டு இருந்தால் என் பர்த்டே கூட இவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். என்னன்னா என்ன, எப்படியும் என் பர்த்டேவுக்கு பதிலாக இவளோட பர்த்டேவை தான் கொண்டாடுவாங்க, ஆனால் இவளுக்கே பர்த்டே தெரிலனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்லுவோமா, இல்லை வேணாம் நம்ம பேசக்கூடாது, அவகிட்ட நம்ம கோவமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்போ இன்னும் 1 வீக்கில் வந்து நம்ம ஹீரோவுக்கு பர்த்டே வருது, அது செலிப்ரேட் பண்ணலாமேன்னு இவன் நினைக்கிறான். ஆனால் நம்மளால் செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம வருஷம் எப்படி கொண்டாடுவோம்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது அப்படி ஒன்றும் பெருசாக கொண்டாடலையே, நம்ம ஏன் கொண்டாடல, நம்ம அவ்வளோ டெரரான ஆளா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியும் யோசிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்மலாம் ஏன் இப்படி யோசிக்கிறோம், இவன் உடம்புல இருக்குந்தா நமக்கு என்னென்னமோ ஆகுது, நம்ம இப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே அமைதியாகிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினிக்கே தெரியுதா, நேத்திக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதை வந்து ஹீரோ தான் சரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமே இப்போ தான் ஹீரோயினிக்கு தெரியுது. ஆஃபீஸில் இவ்வளோ நாள் தெரியாது, நேத்திக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் தெரிஞ்சோடனே என்ன இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னோடனே, ஆமாம் நீ எதுக்கு கோவமாக பேசுகிற, அதனால தான் அவர் கோவப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி சொல்ல உடனே இவளுக்கு கோவம் வந்தது.
ஆஃபீஸ்க்கு இன்னும் உங்கள் ஒய்ஃபை பற்றிலாம் பேசாதீங்க. உங்கள் ஒய்ஃபை நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்லயே இருந்துருங்க. எதுக்கு ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னு சொன்னோனே, இப்போ மெம்பர்ஸ்க்குலாம் கோவம் வந்துடுது. அவன் ஆஃபீஸ்க்கு வரான், எங்கேயாவது போகிறான். உனக்கு என்ன? அவன் உன்னை கொஞ்சினா தான் தப்பு. அவன் ஒய்ஃபை தானே கொஞ்சுறான். அதனால என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லி மெம்பர்ஸ்லாம் கத்தோனே, ஹீரோயின் வந்து இல்லை அமைதியா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டு போனால் இவ இப்படி தான் பண்ணுவா. அதான் சரி, இவ இப்படிலாம் பண்ணவே கூடாது. இவ என்ன இவ இஷ்டத்துக்கு ஆடுவா, நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமான்னு சொல்லி எல்லாருமே இவளை வேலையை விட்டு தூக்க சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினியும் வேறு இவங்களாம் சொல்லும்போது மறக்க முடியாதுல்ல, அதனால அவளை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டுடுறாங்க. நேத்திக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ண பொண்ணு இன்றைக்கும் பிரச்சனை பண்ணா, அதனால அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நல்ல வேலை பண்ணேன், இதை தான் நான் நேத்திக்கும் சொன்னேன். அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வேலையில் இருந்தால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ இதுக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க. உடனே ஹீரோயினும் உங்களுக்கு ஓகேனா ஓகே, இந்த விஷயத்துக்காக தான் நான் மெசேஜ் பண்ணேன், சும்மா சும்மா எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி வச்சிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து இவ தானே மெசேஜ் பண்ணா, நம்மளா மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். இப்போ மெம்பர்ஸ்லாம் வந்து ஹீரோ இல்லாமல் மற்ற மெம்பர்ஸுங்கெல்லாம் வந்து மீராவை பார்த்து நீங்கள் எதுக்காக இப்படி மாறுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எப்படி மாறினேன்னு, இல்லை நாங்கள் பார்த்த மீரா நீங்கள் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் பார்த்த மீரா நான் இல்லை, அந்த மீரா ரொம்ப சாஃப்ட்டு, அவள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அவள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சி அவள் லைஃபையே தியாகம் பண்ணுவா, ஆனால் இந்த மீரா அப்படி இல்லை, இவள் வந்து தனக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நடத்துவா, அதை மற்றவங்களோட லைஃபை கெடுத்தாவது அவள் நடத்துவா அப்படின்னு சொல்லி அவளே சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படி மாறுனீங்க, எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இப்படி மாறுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோடனே, எல்லாமே அப்படி தான், நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இருந்தால் அதுக்கு அது கஷ்டமே இல்லை, ஆனால் நம்ம வந்து மற்றவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி நம்ம இஷ்டத்தையும் நம்மளோட ஆசைகளெல்லாம் விட்டோம்னா அதுதான் நமக்கு கஷ்டம்தான் மட்டும்தான் தரும், அது வந்து சந்தோஷத்தை தரவே தராது. இப்போ கஷ்டப்பட்டா நாளைக்கு மாறுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ கஷ்டப்பட்டா நீ நாளைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மீரா ரொம்ப சொல்கிறா. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் இப்படி மாறி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் பேசும்போது, உங்களுக்குலாம் தெரியாது, ஏன் ஹோபியை நான் லவ் பண்ணுறது அவனுக்கு எப்பயோ தெரியும், அவன் எதுக்கு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணான், இன்னொரு பொண்ணு எதுக்கு அவன் கல்யாணம் பண்ணினான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் எந்த பொண்ணையும் லவ்லாம் பண்ணல, அவங்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் சரி, நான் தான் அவனை லவ் பண்ணுறேன்ல, அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணுறா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னோம். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை அக்காவாக பார்க்குறான், எங்களை விட அவனை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, அவன் உங்களை அக்காவாக தான் பார்க்குறான், வேறு எப்படியும் பார்க்கல, ஒரு அக்காவை போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னோடனே, இங்கே பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் ஹோபிக்கு என்ன அக்கான்னு சொல்லாதீங்க, நான் ஒன்றும் ஹோபிக்கு அக்காலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மீரா கோவப்படுறா. நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் அவனுக்கு நீங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்லி இவனுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவள் கோவப்பட்டு உங்ககிட்ட பேசுகிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இப்போ அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆனோடனே இன்றைக்கி தான் நம்மளோட ஹீரோ ஹோவிக்கு பர்த்டே, அதனால் எல்லாருமே ஹீரோயினுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ வந்து வீட்டில் ஒரு சின்னதாக பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஹீரோயினி போய் ஹீரோ காதில் போய், இன்றைக்கி எனக்கு பர்த்டே இல்லை உங்களுக்கு தான் பர்த்டே, அதனால் நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, என்ன சர்ப்ரைஸ்ன்னு ஹீரோ கேட்குறான். அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்கன்னோடனே, இல்லை இத்தனை நாள் என்கிட்ட நீ பேசவே இல்லை, சரியாகவே பேசுகிற, கோவமாக தானே இருந்தேன்னொடனே, அது ஏன்னா இன்றைக்கி உங்களோட பர்த்டே, உங்களோட பர்த்டேவுக்கு உங்களோட பிறந்த நாளுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொன்னோன்னே, என்ன கிஃப்ட்டுன்னொடனே, அந்த கிஃப்ட்டை உங்கள் லைஃப் லாங் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும்னு நினச்சி அது கிடைக்காம போயிருக்கும் உங்களுக்கு, அதை நான் உங்களுக்காக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லோன்னே, என்ன கிஃப்ட்டு இப்படிலாம் சொன்னால் எனக்கு சர்ப்ரைஸ் அடக்க தாங்க முடியல அப்படின்னோடனே, கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருங்க, அந்த கிஃப்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து என்ன வச்சுருப்பா என்ன வச்சுருப்பான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க, எல்லாருமே வந்து கிஃப்டாக கொடுத்து மெம்பர்ஸ்லாம் வந்து ஹாப்பி பர்த்டே மச்சான்னு சொல்லி கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. எல்லாம் வாங்கி வச்சுட்டு சரின்னு இவங்க மெம்பர்ஸ் தனியாக பேசிகிட்டு இருக்க, இதோ ரெண்டும் இங்கே தனியாக ஹீரோயினி என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்குதோ, இந்த ஸ்வீட்டியும் சுசிக்கியும் ஹீரோயினி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குதோ, உடனே ஹீரோ வந்து ஆனால் அந்த கிஃப்ட்டை பற்றியே தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போது ஒரு கார் வருது, காரில் வந்து பெரிய ஒருத்தர் இறங்கி வராரு.
அவர் பின்னாடியே 2 கார்ட்ஸும் வராங்க. செம பெரிய ஆளு வராரு. இவரு யாரு என்னன்னு தெரியல. இவரு எதுக்கு நம்ம ஹீரோட அ பர்த்டே பார்ட்டிக்கு வராருன்னு தெரியல. ஆனா எல்லாருமே இவரு வந்திருக்காரு, இவரு வந்திருக்காருன்னு ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. ஓகேடா, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இவரு யாரு என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஓகேடா, நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஆனா பிடிக்குங்கிற நம்பிக்கையில தான் வீடியோ போடுறேன். பாய் அமீஸ். லவ் யூ. பாய்.